எப்ப பார்த்தாலும் நீங்களே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க மெசேஜ் பண்ணா மட்டும் தான் அவங்க பேசுறாங்களா? ஏன்டா நாம மட்டும் எப்போ அவங்க பின்னாடி போயிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தோணியிருக்கா? கவலைய விடுங்க. இன்னைக்கு நான் சொல்லப் போற இந்த 4 சைக்காலஜி ட்ரிக்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இனிமே நீங்க அவங்க பின்னாடி போக மாட்டீங்க. அவங்க அவங்கள சேஸ் பண்ணி தேடி வருவாங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, த பவர் ஆஃப் ஸ்கேர்சிட்டி. எப்பவும் அவைலபிளா இருக்காதீங்க. முதல் ரூல், ஸ்டாப் பீயிங் டூ அவைலபிள். ஒரு பொருளோட மதிப்பு எப்ப கூடும்? அது ஈஸியா கிடைக்காதப்போதான். அவங்க மெசேஜ் பண்ண அடுத்த செகண்ட் நீங்க ரிப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற ஈர்ப்பு குறைஞ்சிடும். அவங்களுக்குன்னு ஒரு சந்தேகம் வரணும். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஏன் இன்னும் ஆன்லைன் வரலன்னு அவங்க மைண்ட் உங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு வேலை, நண்பர்கள், வாழ்க்கை இருக்குங்கிறத காட்டுங்க. எப்பவும் அவங்களுக்காகவே காத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்காதீங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. அவங்களே உங்கள மிஸ் பண்ணி தேடி வருவாங்க. நம்பர் 2, த மிஸ்டரி ஃபேக்டர். உங்கள ஒரு சஸ்பென்ஸாக வைத்துக் கொள்ளுங்கள். 2வது ரகசியம், மிஸ்ட்ரி. நம்ம பசங்க பண்ற பெரிய தப்பு என்னன்னா, பழகுன முதல் 2 நாள்லயே அவங்க ஜாதகம், ஃபேமிலி ஹிஸ்டரி, ஸ்கூல் ஸ்டோரின்னு மொத்தத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாங்க. ஒரு படம் பாக்குறீங்க, இன்டர்வெல்லையே கிளைமேக்ஸ் தெரிஞ்சா அந்த படத்தை முழுசா பாப்பீங்களா? மாட்டீங்கல்ல? அதேதான் காதலும். உங்கள பத்தின எல்லா விஷயத்தையும் ஒரே நாள்ல கொட்டி தீர்க்காதீங்க. அவங்களா கேள்வி கேட்கட்டும். இவன் கேரக்டர் என்ன, இவன் எப்படிப்பட்ட ஆள்னு அவங்கள ஒரு தேடல்லையே வச்சிருங்க. அந்த சஸ்பென்ஸ் தான் உங்கள நோக்கி இழுக்கும் ஒரு பெரிய மேக்னெட். நம்பர் 3, ஹை வேல்யூ அண்ட் பர்பஸ். உங்க இலக்கு மேல கவனமா இருங்க. 3வது பாயிண்ட், பர்பஸ். எந்த ஒரு பெண்ணுக்கும் வாழ்க்கையில ஒரு லட்சியம் வச்சு அதுக்காக ஓடுற ஒரு ஆம்பளைய ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிட்டு கடலை போட்டுட்டு இருக்கிற பசங்களை விட தன் கெரியர், ஃபிட்னஸ், பேஷன் மேல ஃபோக்கஸ்டா இருக்கிற ஒரு பையனை பார்த்தா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மரியாதை வரும். என்னை விட இவனுக்கு வேற முக்கியமான வேலைகள் இருக்குன்னு அவங்களுக்கு புரியும்போது உங்களோட அட்டென்ஷனை வாங்குறதுக்காக அவங்க உங்கள சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்பர் 4, புஷ் அண்ட் புல் ஸ்ட்ராட்டஜி. அருகில் செல், விலகி நில். கடைசி மற்றும் ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரிக், புஷ் அண்ட் புல். ஒரு நாள் அவங்க கிட்ட ரொம்ப கியூட்டா, அன்பா, ஜாலியா பேசுங்க, புல். அடுத்த நாள் கொஞ்சம் பிஸியா இருக்கிற மாதிரி ப்ரொஃபஷனலா, நார்மலா பேசுங்க, புஷ். இந்த ஏற்ற இறக்கம் இமோஷனல் ரோலர் கோஸ்டரை உங்க மூளையில ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்கும். நேத்து இவ்ளோ நல்லா பேசுனா இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கான்னு அவங்க குழம்புவாங்க. அந்த குழப்பம்தான் உங்கள பத்தி அவங்கள அதிகமா யோசிக்க வைக்கும். ஃபைனலா ஒன்னே ஒண்ணுதான் மச்சி, நீங்க யாருக்காகவும் உங்கள மாத்திக்க வேண்டாம். உங்க மேல நீங்க மரியாதை வைங்க. உங்க சுயமரியாதைய விட்டு கொடுக்காதீங்க. தானா அவங்க உங்கள பேடி வருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.